அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் படைப்புகளை பற்றி ஒரு மணி நேரம் சிந்திப்பது 70 ஆண்டுகள் உபரியான வணக்கம் புரிவதை காட்டிலும் சிறந்தது என்ற நபிமொழியின் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் இறைவனின் படைப்புகளின் அதிசயத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு முக்கியமான படைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன முக்கியமான படைப்பு? சுவையான மல்கோவா மாம்பழத்தை உங்கள் வாய்க்கு அருகில் கொண்டு செல்லும் போது அதை சாப்பிட விடாமல் உங்களை தொல்லை கொடுக்குமே, அப்போது நீங்கள் இந்த ஈ தொல்லை தாங்க முடியலையே என்று சொல்லுவீர்களே, அந்த ஈயை பற்றி தான் இப்போது பேச போகிறோம். அந்த ஈயிடம் என்ன அற்புதம் இருக்கிறது? இறைவனின் படைப்பினங்கள் ஒவ்வொன்றும் இறைவனின் உள்ளமையையும் அவனது வல்லமையையும் எடுத்து கூறும் அத்தாட்சிகளாக விளங்குகின்றன. அவை ஒவ்வொன்றும் தன்னகத்தே பற்பல அற்புதங்களையும் திட்டங்களையும் செயல்திறனையும் தாங்கி நிற்கின்றன. நாம் அற்பமாக கருதும் கொசு, ஈக்கள், சிலந்தி போன்ற சிறு உயிரினங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு உயிரினமான ஈயை பற்றி ஏக இறைவனான அல்லாஹ் உதாரணமாக கூறி தன் வல்லமையை அறிவுறுத்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب ما قدر الله حق قدره إن الله لقوي عزيز. மனிதர்களே, உங்களுக்கு ஓர் உதாரணம் கூறப்படுகிறது, அதனை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் அல்லாத எவற்றை நீங்கள் தெய்வங்கள் என அழைக்கின்றீர்களோ அவை யாவும் ஒன்று சேர்ந்து முயற்சித்த போதிலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைப்பதென்ன? ஒரு ஈ அவற்றினுடைய யாதொரு பொருளை எடுத்துக்கொண்ட போதிலும் அந்த ஈயிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவைகளால் முடியாது. அவர்கள் தெய்வங்கள் என அழைக்கும் அவை அவ்வளவு பலவீனமானவை. ஆகவே அவற்றை தெய்வங்கள் என அழைப்பவர்களும் பலவீனமானவர்களே. அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வலுமிக்கவனும் அனைவரையும் மிகைத்தவனுமாகவும் இருக்கின்றான். அத்தியாயம் 22 வசனங்கள் 73 மற்றும் 74. திருக்குரான் என்பது இவ்வுலகை படைத்த இறைவன் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தனது தூதர் மூலம் கற்றுத்தரும் அறிவுரைகளின் தொகுப்பாகும். மனிதனை சிந்திக்க வைத்து அவன் உண்மைகளை பகுத்தறியட்டும் என்பதற்காக அவனது படைப்பினங்களின் உதாரணங்கள் பலவற்றை திருக்குரானில் இறைவன் கூறுகிறான். பாமரர்களையும் படித்தவர்களையும் அவரவர் பாணியில் சிந்திக்க வைத்து உண்மைகளை உணரத் தூண்டுவது திருக்குரானின் மற்றொரு சிறப்பம்சமாகும். கற்றவர்களும் பாமரர்களும் சிந்திக்காத காரணத்தினால் செய்து வரும் ஒரு போலி தெய்வ வழிபாடு என்ற பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக அமைந்த இந்த வசனம் நவீன அறிவியல் கண்டுபிடித்த ஓர் உண்மையை தாங்கி நிற்கின்றது. அப்படி என்ன அறிவியல் உண்மைகள் இருக்கிறது? கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்கள். சிக்கல் நிறைந்த உடலமைப்பை கொண்ட ஈயை பற்றிய விவரம் திருக்குரான் இறங்கிய 6ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது எவ்வாறு உணவு உட்கொள்கிறது என்பதும் எவருக்கும் தெரியாது. இந்த ஈக்களில் சுமார் 30,000 வகைகள் உள்ளன என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு ஜோடி இறக்கை கொண்ட ஈயானது நொடிக்கு 1000 தடவை தன் சிறகை அடிக்கும் தன்மை கொண்டது. மணிக்கு 5 கிலோமீட்டர் பறக்கும் திறன் கொண்டது. அதன் ஒவ்வொரு கூட்டு கண்களிலும் சுமார் 4000 லென்ஸ்கள் உள்ளன. தன்னுடைய நுகரும் தன்மையை கொண்டே உணவுகளை தேடுகின்றன. ஈக்களுக்கு உணவை மென்று அரைத்து தின்னும் பற்கள் கிடையாது. அப்படி என்றால் ஜாங்கரி, மைசூர் பாக், தர்பூசணி போன்றவற்றில் ஈ உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறது என்று யோசிக்கின்றீர்களா? ஈக்களால் திட உணவுப் பொருள்களை நேரடியாக வாயில் வைத்து மென்று தின்ன முடியாது.
திரவ நிலையில் உள்ள உணவுகளை தன் வாயில் உள்ள ஸ்பாஞ்ச் போன்ற உறுப்பால் ஒற்றி உறிஞ்சிக் கொள்ளும். திட உணவாக இருப்பின் தனது உமிழ்நீரை அந்த பொருள்களில் உமிழ்ந்து அதை கரைத்து நீர்ம நிலையில் உறிஞ்சி நேரடியாக வயிற்றுக்குள் அனுப்புகிறது. இந்த அறிவியல் உண்மைகள் எல்லாம் பொருள்களை பெரிதாக்கி காட்டும் மைக்ரோஸ்கோப் சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடித்ததின் பின்னரே அறிய முடிந்தது. ஈ எவ்வாறு திட உணவுப் பொருளை திரவமாக மாற்றி எடுத்துக் கொள்கிறது என்பதை இன்றைய அறிவியல் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஈ ஒரு உணவுப் பொருளில் அமர்ந்து ஒருவித எச்சிலை உமிழ்ந்து திடப்பொருளை திரவமாக்கி உறிஞ்சி நேரடியாக வயிற்றுக்கு அனுப்பிவிட்டால் நாம் அந்த பொருளை மீண்டும் கைப்பற்ற முடியாது. இதைத்தான் இறைவன் 1400 வருடங்களுக்கு முன்பு ஒரு பொருளை எடுத்துக் கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈயிடமிருந்து திரும்ப கைப்பற்றவும் முடியாது என்று கூறுகிறான். அது சரி, ஈயிடம் என்ன அற்புதம் இருந்தாலும் இறுதி வேதமான திருக்குரானில் இதை உதாரணமாக உவமையாக சொல்ல வேண்டுமா என்று எண்ணுகிறீர்களா? இதனை அல்லாஹ்வே தெளிவுபடுத்துகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. கொசு அல்லது அதைவிட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான். ஆதலால் எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த உதாரணம் தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம்தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள். எனினும் இந்த வேதத்தை நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என்று கூறுவார்கள். இதை கொண்டு பலரை வழி கெடுக்கும்படியும் செய்கிறான், இதை கொண்டு பலரை நேர்வழி பெறும்படியும் செய்கிறான். ஆனால் இந்த வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழி கெடும்படி அவன் செய்ய மாட்டான். அத்தியாயம் 2 வசனம் 26. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இறைவசனங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதன்படி செயல்பட வேண்டாமா? வாருங்கள், அழிவே இல்லாத சொர்க்கத்தை நோக்கி விரைவோம். நாம் மட்டும் சொர்க்கம் சென்றால் போதுமா? நம்மை மட்டும் சொர்க்கத்திற்கு தயார் செய்து கொள்வது அநியாயம் இல்லையா? நம்மை விமர்சிக்க கூடிய, நம்மை எதிரியாக நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் கூட சொர்க்கத்தின் பக்கம் அழைப்போம், அதாவது சத்திய இஸ்லாத்தின் பக்கம் அழைப்போம். உலக மக்கள் அனைவரையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக இந்த அழைப்பு பணியை வாழ்வின் கடைசி மூச்சு வரை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் பணிகளை பொருந்திக் கொண்டு நம்மை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.